இன்னும் சில டாக்டர்கள் நம்ம கிராமத்தில் அவங்க டாக்டர்னு சொல்ல முடியாது, சந்தையில் வந்து லேகியம் விற்பாங்க, பார்த்துருப்பீங்க. எல்லா வியாபாரிகளும் அமைதியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு ஒரு சின்ன மைக்கை போட்டு வரிசையாக அந்த லேகிய பாட்டில் அடுக்கிக்கிட்டு, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாட வெய்யமலை சித்தி படர்ந்த மலை சூதாட வெய்யமலை சித்தி மலை சிவன்மலை குங்குமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலை எடுத்து அந்த இலையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். அதெல்லாம் உதல சுதல பார்த்தாலும் அந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத விதை எடுத்து அந்த விதை இலையும் கனெக்ஷன் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். 200 பேர் சுற்றி நின்றுரும். அப்படியே ஐயா என்னமோ விற்கிறாரான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லேகியத்துக்கு விளக்கம் கொடுப்பாரு. சில பேர் காலையில் பாத்ரூமில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு சென்டர் பண்ணி உட்காருவான், மொக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உட்காருவான். மேட்ரு கீழே இறங்க முடியாமல் அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். இந்தியன் பீரங்கியில் வர்ற சவுண்டுகள் தான் வருமே ஒழிய மேட்ரு கீழே இறங்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டை எடுத்து ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா பிரித்து 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 அவன் சொல்றப்பே நமக்கு வர்ற மாதிரியே ஃபீலிங். அப்படி சில டாக்டர்களையும் பார்த்துருக்கான். உண்மையிலேயே தேவையான இடங்களிலே பேசி மக்களுடைய வாழ்வியலோடு தொடர்புபட்ட விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் பேசுகின்ற இன்றைய பல டாக்டர்களில் எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற என்னுடைய அருமை சகோதரர் சிவராமன். அவருக்கு உண்மையிலே நான் சொல்லி உங்களுக்கு கைதட்டுங்க, அவர் பேர் சொன்னேன்னு சொல்லலான் இருந்தேன். நீங்களா கைதட்டிருக்கீங்கன்றா அப்ப அவர் எவ்வளவு பேர் மனசுல அவர் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வந்தோன்னா நான் ஒரு பாட்டு பாடினேன். பாட்டுங்கிறது எல்லோருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை. நம்ம காலையில் ஏதாவது ஒரு பாட்டை கேட்டோம்னா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த பாட்டு தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு கிளம்பி வர்றப்ப ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு இது தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருக்காரு. காலையில் எந்திரிச்சா முருகன் பாட்டா போட்டுக்கிட்டு இருந்தார். எங்கள் நான் குடியிருக்கிற மேலே இருக்க 4th ஃப்ளோரில் எந்திரிச்சு வெளியே வர்றேன், ஒரு முருகன் பாட்டை கேட்டேன். அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்தவேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்றவேல் முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சத சன் 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 இந்த மியூசிக் உட்பட என்னை விட்டு சாயந்தரம் வரைக்கும் போகவே இல்லை. தினைக்கும் அந்த பாட்டை காலையில் வர்றப்பதான் கேட்டுட்டு வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் இல்லை, அந்த பாட்டை அப்படியே மனசுல பதிஞ்சு திரும்ப வந்து ஃபோனில் அந்த பாட்டை இன்னொரு தடவை போட்டு கேட்டு அந்த பாட்டு அப்படியே மனசுல ஓடிக்கிட்டு என்னை விட்டு போகவே மாட்டேன்ருச்சு. பாட்டுங்கிறது அப்படிதான், காலையில் கேட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போகவே போகாது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னால் வெறும் வயசானவங்களா உட்காந்துருந்தாங்க ஒரு ஆடியன்ஸ். ஒருத்தர் கூட 2K கிட்ஸோ 90 கிட்ஸோ ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாமே 60 50 அந்த ரேஞ்சு. பாதி பேர் டை போட்டு பாதி பேர் டை போடாமல் வெள்ள முடியோட அந்த மாதிரி ஒரு குரூப்பு ஒரு 200 பேர் ஆடியன்ஸ். அங்கே போய் என்னடா நம்ம பேசுறது எதடா ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சு தியாகராஜ பாகவதர் பாட்டு ஒன்று போட்டேன். அந்த குரூப்பு பூரா முகம் அப்படியே மலர்ந்துருச்சு. தியாகராஜ பாகவதர் பாட்டில் எந்த பாட்டு பாடினேன்னா ஈசன் நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் கனவெனும் வாழ்வில் கலங்கி வாடாதே காதலை மாந்தரை புகழ்ந்து பாடாதே காம மோக மத வைரிகள் வசமாய்
கர்ம வினை சோலுலக வாதனையில் கருமாறி மனமோடு துஜரொராமல் நிரந்தரமும் மகிழ்ந்து பெற சுகம் பெறவும் மானமே நாமத்தை வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் அப்படின்னு பாடணுன்ன அந்த முன்னால் இருந்த ஒருவர் இருந்த இப்படி கையை வச்சவர் தான் அப்படியே அந்த பாட்டில் லயிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தியாகராஜ பாதருடைய காதல் பாட்டு ஒன்று பாடுங்கன்னாரு. ஏதா நேயர் விருப்பம் கேட்குற ரெக்கார்டு பிளேயரை நான் முன்னால் உட்காந்துட்டு ஒவ்வொரு பாட்டாக கேட்க ஆரம்பித்தார். ஒருத்தர் கேட்டாருங்கிறதுக்காக ஒரு காதல் பாட்டை பாடிட்டு முடிச்சிட்டேன். அப்படி ஒரு பாட்டுங்கிறத காலையில் கேட்டோன்னா அது சாயந்தரம் வரைக்கும் நம்ம மனசை விட்டு போக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட இசையோடு வாழ்ந்தவன் உண்மையிலே தமிழன். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வாழ்க்கை கவிதை வாசிப்போம். இது ஒரு பாட்டில் வந்த வரி. எந்த பாட்டுன்னு எல்லோருக்கும் பிடித்த பாட்டு. என் இனிய நண்பர் வித்தக கவிஞர் பா. விஜய் அவர்களுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வருகின்ற வரிதான் வாழ்க்கை கவிதை வாசிப்போம். வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் அப்படின்னு எழுதி ஒரு திரைப்பட கவிஞரின் பாடல் முதலில் பல்கலைக்கழகத்தின் பாடமாக வைக்கப்பட்ட பாடல். என் நண்பன் பா. விஜய் எழுதிய அந்த ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலில் வந்த வரி வாழ்க்கை கவிதை வாசிப்போம்.